Welcome to Lockdown School. Today we are going to discuss about computer memory. A computer system needs memory to store the data and the instruction for the processing. Whenever we talk about the memory of a computer system, we usually talk about the main or primary memory. The secondary memory, also called a storage device, is used to store data, instruction and result permanently for future use. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் மெமரி முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா மெமரி தான் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு கம்ப்யூட்டரில். அதே மாதிரி நம்ம எப்பப்போலாம் மெமரின்னு சொல்கிறோனோ அதை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை குறிப்பிடுறது. மெமரியிலே 2 வகை இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரியை நம்ம இன்னொன்னா கூப்பிடலாம். அது செகண்டரி மெமரி நம்ம இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். அது பேர் தான் ஸ்டோரேஜ் டிவைஸ். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும்? ஸ்டோர் டேட்டா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபைலில் வச்சுக்கிறது நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிசல்ட் பர்மனெண்ட்லி ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அந்த ஃபைலை எடுத்துக்கலாம் இன்ஃபர்மேஷனை. அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்கும் வருங்காலத்துலேயும் நம்ம அந்த இப்போ இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். Next topic, unit of memory. A computer system uses binary numbers to store and process data. A primary digits 0 and 1, which are basic units of memory, are called bits. Future, these bits are grouped together to form words. A 4-bit word is called nibble. Example of nibbles are 1001, 1010, 0010, etc. Grouped together to form words. A 4-bit word is called nibble. Example of nibbles are 1001, 1010, 0010, etc. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிட்ஸ் ஆஃப் மெமரியில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூசஸ் பைனரி நம்பர்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் பைனரி நம்பர்ஸ் இருக்கும். எதுக்குன்னா ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணி அதை வைக்கிறதுக்கு. ஒரு பைனரி டிஜிட்டில் 0 அண்ட் 1. அதே மாதிரி நிறைய யூனிட் ஆஃப் மெமரி இருக்குது. அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதெல்லாம் ஒரு டுகெதர் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வேர்ட்ஸு. ஒரு A4 பிட்டில் நம்ம நிபிள்னு சொல்கிறோம் ஒரு A4 பிட்டை. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் பார்க்க போகிறோம். அது என்ன டயக்ராம்னா மெஷர்மெண்ட் யூனிட் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா. நம்மளோட வாழ்க்கையில் டிஜிட்டல் டேட்டா எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்கு. கேபி கிலோபைட், எம்பி மெகாபைட், ஜிபி ஜிகாபைட், டிபி டெராபைட். இப்போ ஒரு கேபியில் 1024 பைட்ஸ் இருக்குது. ஒரு எம்பியில் 1024 கேபி, அதாவது கிலோபைட். ஒரு ஒரு ஜிபியில் 1024 எம்பி இருக்குது. ஒரு டிபியில் 1024 ஜிபி இருக்குது. அடுத்த இதில் பிபி பெட்டாபைட், இபி எக்ஸாபைட், ஜெட்பி ஜெட்டாபைட், ஒய்பி யோட்டாபைட். இந்த மாதிரி யூனிட்லாம் மெஷர்மெண்ட் டிஜிட்டல் டேட்டாலாம் அட்வான்ஸ் ஆனது. அதெல்லாம் இன்னும் ஆண்ட்ராய்டுக்கெலாம் ரீச் ஆகலை. அதோட டிஸ்கிரிப்ஷன் 1 பிபி. அதான் ஒரு பெட்டாபைட் 1024 டிபி. ஒரு இபி 1024 பிபி. ஒரு ஜிபி 1024 இபி. ஒரு ஒய்பி 1024 சிபி. இதான் நம்மளோட மெஷர்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா. அதே மாதிரி கேபி, எம்பி, ஜிபி, டிபி அதெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் இதெல்லாம் இப்போ இருக்க டெக்னாலஜியில் இதான் அதிகமாக மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த பிபி, இபி, ஜிபி, ஒய்பிலாம் அது அட்வான்ஸான ஒரு டிஜிட்டல் டேட்டா. அதை நம்ம இன்னும் பார்ப்போம். Next topic, types of memory. Human being memorize many things over a lifetime and recall from memory to make a decision or some actions. However, we do not rely on our memory completely, and we make notes and store important data and information using other media, such as a notebook, manual, journals, document, etc. Similarly, computers have two types of memory:
primary and secondary. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரினா நிறைய வகையான மெமரி. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து அவனோட லைஃப் டைம் மெமரிஸ் வந்து அவனுக்கு முக்கியமான இது. அவன் சின்ன வயசுலேருந்து அவன் எப்படி வளர்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒரு முக்கியமான மெமரி. அதெல்லாம் அவன் ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வேறு எந்த இதுவும் இல்லை. ஒன்றா வந்து அவனோட லைஃப் டைம் பயோகிராஃபி அண்ட் டைரியில் அப்படி எழுதி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி கூட அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ இருந்த காலத்தில் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறோம், அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நோட் புக்கில் பயோகிராஃபி, நான் அப்பயே சொன்னேன், மேனுவல், ஜேர்னல் டாக்குமெண்ட், அதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கலாம் நம்மளோட இது மெமரிஸை, ஹியூமன் பீயிங் மெமரிஸை. அதை வந்து நம்ம ஒரு மெமரியாக சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ஸில் வந்து 2 வகையான மெமரி இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரைமரி மெமரி பார்ப்போம். Next topic, primary memory. Primary memory is an essential component of a computer system. Program and data are loaded into the primary memory before processing. The CPU interacts directly with the primary memory to perform read or write operation. It is of 2 types: random access memory, read only memory, RAM and ROM. RAM is volatile as long as the power is supplied to the computer. It retains the data in it, but as soon as the power supply is turned off, all the content of RAM are wiped out. It is used to store data temporarily while the computer is working. Whenever the computer is started or software application is launched, the required program and data are loaded into the RAM for processing. RAM is usually referred to as a main memory, and it is faster than the secondary memory or storage device. On the other hand, ROM is non-volatile, which means its contents are not lost even when the power is turned off. It is used as a small but faster permanent storage for the contents, which are rarely changed. For example, the startup program that loads the operating system into the primary memory is stored in a ROM. இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு ப்ரைமரி மெமரி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைமரி மெமரி வந்து ஒரு எசென்ஷியல் காம்போனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். அது வந்து ஒரு முக்கியமான தேவைக்காக இருக்குது ப்ரைமரி மெமரி. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைமரி மெமரி யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு சிபியு வந்து ப்ரைமரி மெமரியோட டைரெக்டாக இன்டராக்ட் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரீட் பண்ணோன்னா, வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா. அதே மாதிரி அந்த ப்ரைமரி மெமரியில் 2 டைப் இருக்குது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதுக்கு பேர் தான் ரேமு. அப்புறம் ரீட் ஒன்லி மெமரி, அதுக்கு பேர் தான் ரோமு. ஃபஸ்ட் நம்ம வந்து ரேம் பற்றி பார்ப்போம். ரேம் வந்து ஒரு வைலட்டைல். அதே மாதிரி அந்த ரேமில் வந்து நிறைய பவர்ஃபுல் சப்ளை இருக்குது கம்ப்யூட்டர் உள்ள. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ளை வந்து டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதோட கண்டென்ட் ரேமில் இருக்க ஃபைல்ஸ்லாம் ஃபுல்லாக வைப் அவுட்னா டெலீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டெம்ப்ரவரியாக தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்க முடியும் ப்ரைமரி மெமரியில். அதே மாதிரி ஒரு ரேம் வந்து யூஸ்வலாக ரெஃபர் ஆகிட்டு வந்து மெயின் மெமரி. அதே மாதிரி ஒரு செகண்டரி ஒரு ரேம் வந்து ரெஃபர் ஆகிட்டுருக்குன்னா அது வந்து ஒரு மெயின் மெமரி ஒரு கம்ப்யூட்டரில். அதே மாதிரி ப்ரைமரி மெமரியோட செகண்டரி மெமரியில் வந்து ரேம் வந்து நிறையா ஃபாஸ்டர் டேட்டா வந்து கொடுக்கும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அடுத்தது வந்து ரோம். இப்போ ரோம் வந்து ரேமோட அதோட டிஃப்ரெண்ட் ஆனது. இப்போ வந்து when the power is turned off, it is used as small but faster permanent storage. இப்போ வந்து ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பவர் வந்து டேர்ன்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்க டேட்டாலாம் ஃபுல்லாக வைப் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பவர் வந்து டேர்ன்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா
அதுக்கு இருக்க கண்டென்ட் வந்து எதுவுமே ஆகாது, அது இது ஃபுல்லாக இருக்கும், எந்த டெலிட்டும் ஆகாது. அதே மாதிரி ஒரு ரோம் வந்து சின்னதாகவும் இருக்கும், அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராகவும் இருக்கும் நம்மளோட கண்டென்ட்டை வந்து பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரைமரி மெமரியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அது வந்து ரோமில் போய் ஸ்டோர்ட் ஆகிருக்கும். Next topic cache memory. RAM is faster than secondary storage, but not as fast as in a computer process. So because of RAM, a CPU may have to slow down. To speed up the operation of the CPU, a very high speed memory is placed between the CPU and the primary memory known as a cache. It stores the copies of the data from a frequently accessed primary memory location, thus reducing the average time required to access data from the primary memory. When the CPU needs some data, it first explains the cache. In case the requirement is met, it is read from the cache, otherwise the primary memory is accessed. வந்து ஒரு கேட்ச் மெமரியில் வந்து ரேம் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் செகண்டரி ஸ்டோரேஜில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ராசஸில் வந்து இது வந்து அவ்வளோவா ஃபாஸ்டராக இருக்காது. ஏன்னா ரேமில் வந்து ஒரு சிபியூவில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ரேமில் வந்து சிபியூ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அதோட ஹை ஸ்பீட் மெமரி வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கும், சிபியூவும் இருக்கும், ப்ரைமரி மெமரியும் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் கேட்ச். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து காப்பி பண்ணும் ஒரு டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரைமரி லொக்கேஷன் வந்து எப்போவுமே கிட்டேயே இருக்கணும், ஆவரேஜ் டிஸ்டன்ஸில், அப்போ தான் ஒரு ஆக்சஸ் பண்ண முடியும் இன்னொரு ப்ரைமரி டேட்டாவை. எப்போ வந்து சிபியூ வந்து ஒரு டேட்டாவை தேடுதோ அப்போ வந்து கேட்ச் தான் வந்து அதுக்கு வந்து உதவி பண்ணும், ப்ரைமரி மெமரிக்குள்ளே போயிட்டு ஆக்சஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தரத்துக்கு. Next topic, secondary memory. Primary memory has limited storage capacity and is either volatile RAM or read-only ROM. Thus, a computer system needs auxiliary or secondary memory to permanently store the data or instruction for the future uses. The secondary memory is non-volatile and has larger storage capacity than the primary memory. It is slower and cheaper than the main memory, but it cannot be accessed directly by the CPU. Contents of the secondary storage needs the first bought into the main memory for the CPU to access. Example of secondary memory device include a hard disk drive, CD or DVD, memory card, etc. in here diagrams. However, these days there are secondary storage devices like SSD which support very faster data transfer speed as compared to earlier HDDs. Also, data transfer between the computer have becomes easier and simple due to availability of small sizes and portable flash or pen drives. ஒரு செகண்டரி மெமரி வந்து ப்ரைமரி மெமரி வந்து லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் கெப்பாசிட்டியாக இருக்கும் ரேம்லேயும் ரோம்லேயும். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஒரு செகண்டரி மெமரி அப்படின்னா அது ஆக்சிலரி இப்படி கூட சொல்லலாம், பர்மனெண்ட்லியாக ஸ்டோர்டாக இருக்கும் ஃப்யூச்சர் யூஸ்க்காக செகண்டரி மெமரியில். அதே மாதிரி ஒரு செகண்டரி மெமரி வந்து ஒரு நான் வாலட்டைல். அதே மாதிரி அதுக்கிட்ட வந்து நிறைய லார்ஜ் ஸ்டோரேஜ் இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும், ப்ரைமரி மெமரியோட அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்காக வச்சுருக்கலாம் அந்த டேட்டாவை. அதே மாதிரி ஒரு செகண்டரி மெமரி வந்து நம்ம டைரெக்டாக சிபியூ வழியாக ஆக்சஸ் பண்ணுற முடியாது. எப்போவுமே ஒரு கண்டென்ட்டில் வந்து அதான் இன்ஃபர்மேஷனை வந்து செகண்டரி ஸ்டோரேஜில் போய் நம்ம தேடணுன்னா ஃபஸ்ட்டு அது வந்து சிபியூவில் போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு போகும். அது எங்கெங்கே போகும்னா
என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா அந்த இதில் போயிட்டு ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு, ஹெச்டிடி அதுக்கு பேர், அப்புறம் சிடி இல்லைனா மெமரி கார்டு, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு அதுக்கு பேர் தான் ஹெச்டிடி, சிடி அப்படின்னா டிவிடி அப்படின்னா மெமரி கார்டு. இங்கே சைடில் அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பென்ட்ரைவு, அதுக்கப்புறம் செகண்டில் இருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு, தேர்டு இருக்கு வந்து சிடி அப்படின்னா டிவிடின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெமரி கார்டு, டேப் ட்ரைவு, சாலிட் ஸ்டேட் ட்ரைவு. இது ரெண்டும், இந்த டேப் ட்ரைவும் சாலிட் ஸ்டேட் ட்ரைவும் கொஞ்சம் ஓல்டு மெத்தடு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்க காலத்தில் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ஒரு இப்போ இருக்க செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து டிவைஸ் வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா எஸ்எஸ்டின்னு சொல்கிறோம். அது என்ன நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதான் டேட்டா வந்து சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட சீக்கிரமாக. அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, ஒன்று அது ஸ்மால் சைஸ்டாக இருக்கணும், இல்லைனா போர்ட்டபுள் ஃப்ளாஷ் ஆர் பென்ட்ரைவ்ஸ். போர்ட்டபுள் ஃப்ளாஷ்னால் பென்ட்ரைவ்ஸும் என்னென்னா ஒரு ஸ்டோரேஜ், இப்போ ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு மினிமம் கெப்பாசிட்டியில் வச்சுருக்கிறது பேர் தான் பென்ட்ரைவு. அதுக்கப்புறம் போர்ட்டபுள் ஃப்ளாஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.